நம்ம அங்க சத்தம். வாப்பா வா, வந்துட்டியா? வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒன்னும் இல்லப்பா, தயிர் சாதத்துல கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டு செய்யலாம்னு இருக்கேன். ஆக்சுவலா நீ செய்ய போறது தயிர் சாதம். அத வந்து டிஃபரெண்டா செய்ய போற. அதுல என்ன பண்ண போற? வெண்டைக்காவை தாளிச்சு போட போறேன். ஓகே மடன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னமா? இந்த பாருப்பா, பட்டர், கருவேப்பிலை, உப்பு, கொத்தமல்லி, ஓகே, வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுத்தம் பருப்பு கலந்தது. கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு வந்து தாளிக்கிறதுக்கு. ஆமா, இது வரைக்கும் நான் பட்டர் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையம்மா. ஃபர்ஸ்ட் தயிர் சாப்பாடுல போட்டுருக்கேன்ல. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தயிர். இது வீட்லயே செஞ்ச தயிரா? ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சோண்டு 3 வெண்டைக்காய். ஓகே. அது என்ன டப்பால? இது வந்து பெருங்காயம். இது கொஞ்சோண்டு சாப்பாடு, ரைஸ். ஆமா. சோ இப்போ வந்து நீ தயிர் சாதம் வந்துட்டு வெண்டைக்காய் அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு செய்ய போற, கரெக்ட்டா? கரெக்ட்பா. மா, தயிர் சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் எடுத்து கடாயில போட வேண்டியதான். 2 பீஸ் பட்டர். ஆமா. ஓகே. அது வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணுமா? ஆமா. ஓகே. டியர் வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்து தயிர் சாதத்திலே வந்து பட்டர் போட்டு செய்றாங்க. புதுசு புதுசா செய்றமா நீ, பல வித்தைகளை கையில வச்சு. நல்லா இருக்கும்பா. சம்பாதிக்கிறதே சாப்பிடுறதுதான். இதெல்லாம் சாப்பிடாம என்ன வச்சு சேமிச்சா வைக்க முடியும்? சிம்ல வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேம்லாம் வைக்க கூடாது. கடுகும் என்னது அது? உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு அதை போட்டு நல்லா தாளிச்சிக்கணுமா? ஆமா. என்ன வெடிக்குமா அது? இந்த பருப்பா, வரமிளகாய் போடுறேன். போடு போடு. அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணுமா? ஆமா. ஓகே. உளுத்தம் பருப்பு வந்து நல்ல ப்ரௌனிஷ் கலர்ல வரணும். ஓகே. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்குன்னு தீய வைக்க கூடாது. ஓகே. அம்மா நல்லா தாளிச்சிட்டியா? நான் தாளிச்சிட்டேன்ப்பா. இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுறணும்ப்பா. சோ நீ கட் பண்ணிருக்க வெண்டைக்காய் எடுத்து போடு. ஆமா. ஓகே. இப்போ வெடிக்குது பாருமா. என்ன வெடிக்குது? ஐயப்பே வெடிச்சாச்சு அது. ஓகே, வெடிச்சிச்சா? செமையா இருக்கேம்மா. கிரீன், ரெட், yellow. தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு. கருவேப்பிலை. பார்த்து பார்த்து பார்த்து. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து செய்றியேம்மா நீ, எல்லாம் உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவா? ஆமாப்பா, பார்த்து கற்றுக்கிட்டேன்ப்பா. இதில் என்ன இருக்கு, சமைக்கிறது கற்றுக் கொடுக்குறேன். நியூ கப்புள்ஸு, பேச்சுலர் பசங்களாம் ஈஸியாக சமைச்சு சாப்பிடலாம். ஹோட்டலுக்கு போகாதீங்க. வியூவர்ஸ், நம்ம சேனலுடைய மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான். தயவு செஞ்சு ஹோட்டல்லாம் போயிட்டு டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் மணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ஹெல்த்து தான் வந்து கெட்டு போகும். கரெக்டாமா? ஆமாப்பா. ஏன்னா இப்போ இருக்க மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் எதுவுமே வந்து ஹைஜீனே இல்லை. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போடணும்ப்பா. கொஞ்சோண்டு பெருங்காயமா? கொஞ்சோண்டு சொல்லிட்டு இவ்வளோ போடுற? கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். ஓகே. எல்லாமே உனக்கு அதிகமாக தெரியுது. என்னமா பண்ணுறது, முன்னாடி ஒரு வாட்டி சமைச்சிருந்தா தானே நமக்கு தெரியும். அதான் கிச்சன் பக்கம் வா வான்னு சொல்றது. கிச்சன் பக்கம் இப்போ சமைக்கிறது வரதை விட வீடியோ எடுக்கிறதுக்காக வரேன். அது அப்படியே நீ கத்துக்கோ, அவ்வளவுதான். நம்ம வெண்டைக்காய் வெந்துச்சா? வெண்டைக்காய் வெந்துச்சு. ஓகே. இது ஆற வச்சுட்டு தயிர் சேர்த்து அதுக்கப்புறம் சாப்பாடு கலந்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவ வேண்டியதான். முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. ஈஸியான சமையல். இப்போ தயிர் ஆட் பண்ண கூடாதா? சூடா இருக்கும்போது சேர்க்க கூடாது. ஏன்? திரிஞ்சிடும். ஓகே. பாத்தீங்களா, இதுவும் ஒரு டிப்பு தான். அதை வந்துட்டு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் தயிரை வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாமா? ஆமாப்பா. நம்ம வெண்டைக்காய் நல்லா ஆறிடுச்சா? இப்போ பாருப்பா, சூடு இல்லாம ஆறி இருக்கு. ஆமா. இப்போ வந்து தயிர் வந்து கெட்டியான தயிர் வீட்ல செஞ்சது. ஓகே. இது வந்து இப்படி போட்டுட்டு. ஓகே. அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா, இல்ல எவ்வளவு ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி? இல்ல, தயிர் நல்லா நிறைய போடலாம். ஒண்ணா இதுல உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கும் நல்லது, வெண்டைக்காவும் நல்லது, குளிர்ச்சி. சம்மருக்கு ரொம்ப. யார் யாருக்கு மேக்ஸ் தெரியாதோ சாப்பிடலாம். இந்த சாதம் எடுத்து ஆற வச்சிருக்கேன். ஓகே. அதையும் ஆற வச்சு தான் போடணும். ஆமா, சுட சுட போடக்கூடாது. ஓகே. வாவ், சுவையான தயிர் சாதம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. சும்மா தயிர் சாப்பாடு சாப்பிடுறது, கொஞ்சம் வெண்டைக்காய் தாளிச்சு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். தயிர் சாதமும் வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணிருக்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா செம்மையா இருக்குமா, பாக்குறதுக்கே அது செம்மையா இருக்கு. அண்ட் ஸ்மெல் வந்து அது பட்டர் போட்டதாலேயோ என்னன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. பட்டரால தான். ஓகே. மேலோட்டமா கார்னிஷ்க்கு கொத்தமல்லி. ஓகே. வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்து எவ்வளோ கியூட்டா வந்து ஒரு தயிர் சாதத்தை வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டா சொல்லி கொடுத்துருக்காங்க.
நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எங்களுடைய வீடியோஸில் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணோனாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் கமெண்ட்ஸ். அப்புறம் சேனலில் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. கரெக்டாமா? கரெக்டுப்பா. வேற என்ன சொல்ல விரும்புகிறேன்? என்ன வேணுமோ சொல்லுங்கள், செஞ்சு காட்டுறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா, சூப்பர்மா. டியர் வியூவர்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.